சுந்தரபன்ஸ் தேசிய பூங்கா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளம் மற்றும் இந்தியாவின் மேற்கு வங்காளத்தின் தெற்கு பகுதியில் வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புலிகள் காப்பகமாகும். இந்த பரந்த பூங்கா உலகின் மிகப்பெரிய டெல்டா மற்றும் சதுப்பு நிலக்காடுகளின் ஒரு பகுதியாகும். இது வங்காளதேசத்தில் பரவியுள்ளது மற்றும் கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் மேகனா நதிகளால் உணவளிக்கப்படுகிறது. சுந்தரவன தேசிய பூங்கா மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி ஆழமான பார்வை இங்கே. இந்த பூங்கா மேற்கு வங்காளத்தின் கடலோர பகுதிகளில் கொல்கத்தாவிற்கு தெற்கு சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சுந்தரவனக்காடுகள், நீர்வழிகள், அலைத்தீவுகள், சேற்றுப்பகுதிகள் மற்றும் சதுப்பு நிலக்காடுகளின் அடர்த்தியான வலை அமைப்பை கொண்டுள்ளது. இது சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்தியாவில் ஒரு பெரிய பகுதி மற்றும் பங்களாதேஷின் ஒரு பெரிய பகுதியாக உள்ளது. இந்த சதுப்பு நில சுற்றுச்சூழல் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அலைகள், வண்டல் படிவுகள் மற்றும் நதி ஓட்டங்கள் ஆகியவற்றால் எப்போதும் மாறிவரும் நிலப்பரப்புகள். புளோரா பூங்கா முதன்மையாக சதுப்பு நிலக்காடுகளால் மூடப்பட்டுள்ளது. இது கடலோர பகுதிகளை அரிப்பு மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகளிலிருந்து பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சுந்தரி மரம் சுந்தர்பன்ஸ் அதன் பெயரை பெற்றுள்ளது. கெவா, துந்தல் மற்றும் பாசூர் போன்ற மரங்களும் மிக முக்கியமான இனமாகும். ராயல் பெங்கால் புலியின் வாழ்விடமாக சுந்தரவனம் உலகளவில் பிரபலமானது. இந்த புலிகள் சதுப்பு நில சூழலுக்கு தனித்துவமான தழுவல் மற்றும் தீவுகளுக்கு இடையில் நீந்தும் திறனுக்காக அறியப்படுகின்றன. 250க்கும் மேற்பட்ட பறவை இனங்களின் சொர்க்கமாகும். இதில் சதுப்பு நில விசில், வெள்ளை வயிறு கொண்ட கடல் கழுகு மற்றும் கருப்பு தொப்பி கொண்ட கிங்பிஷர் போன்ற இனங்கள் உள்ளன. பூங்காவானது முகத்துவார முதலைகள், ராஜநாகங்கள் மற்றும் நீர் கண்காணிப்பு பள்ளிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதை பாதுகாப்பதற்காக 1973 தொடங்கப்பட்ட இந்தியாவின் புலிகள் திட்டத்தின் கீழ் சுந்தரவனக்காடுகள் மிக பழமையான புலிகள் காப்பகங்களில் ஒன்றாகும். 1987 ஆண்டு பல்லுயிர் பெருக்கத்திற்கான அதன் உலகளாவிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக சுந்தரவனம் அங்கீகரிக்கப்பட்டது. வேட்டையாடுதல், எதிர்ப்பு முயற்சிகள் மற்றும் வாழ்விட பாதுகாப்பு உட்பட இந்த தனித்துவமான சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இந்தியாவும் வங்காளதேசமும் கூட்டுறவு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. சுந்தரவனக்காடுகள் மிக முக்கியமான பல்லுயிர் வெப்ப பகுதிகளில் ஒன்றாகும். இது சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதற்கும் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதற்கும் அவசியமாகும். காலநிலை மாற்றம், உயரும் மட்டம் மற்றும் பெருகிய முறையில் அடிக்கடி ஏற்படும் சூறாவளிகள் சுந்தரவனத்தை அச்சுறுத்துகின்றன. இதனால் நிலம் மற்றும் உப்பு நீர் ஊடுருவல் இழப்பு ஏற்படுகிறது. வேட்டையாடுதல், காடுகள் அழிப்பு மற்றும் வளங்களை அதிகமாக சுரண்டுதல் ஆகியவை பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்பின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. சுந்தரவனத்தை சுற்றியுள்ள அடர்த்தியான மனித மக்கள் அடிக்கடி புலி தாக்குதல்களை எதிர்கொள்கின்றனர். இது மோதல்களுக்கு வழிவகுக்கிறது. சுந்தரவன தேசிய பூங்கா இயற்கை ஆர்வலர்கள், பறவை பார்வையாளர்கள் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களை ஈர்க்கிறது. சிக்கலான நீர்வழிகளை ஆராய்வதற்கும் சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளை கவனிப்பதற்கும் ராயல் பெங்கால் புலியை பார்ப்பதற்கும் பார்வையாளர்கள் அடிக்கடி படகு சவாரிகளை மேற்கொள்கின்றனர். நவ
நவம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலநிலை மிகவும் வசதியாகவும் வனவிலங்குகள் அதிகமாக காணப்படுபவையாகவும் இருக்கும் சிறந்த நேரமாகும். சுந்தரவன காடுகளில் வசிக்கும் உள்ளூர் சமூகங்கள் வங்காள மக்கள் மற்றும் முண்டா போன்ற பழங்குடியினர் காடுகளுடன் தொடர்புடைய வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர். புலிகள் மற்றும் இயற்கை பேரழிவுகளில் இருந்து பாதுகாக்க இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இருவரும் வழிபடும் வன தெய்வமான பொன் பிபி பற்றிய கதைகள் உள்ளூர் நாட்டுப்புற கதைகளில் அடங்கும். சுந்தரவன தேசிய பூங்காவானது ஒரு சிக்கலான சுற்றுச்சூழலில் வளம் மிகுந்த உலகளாவிய மதிப்பை கொண்டுள்ளது. சுந்தரவன காடுகளை பாதுகாப்பது வங்கப்புலியை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, இப்பகுதியில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் நல்வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒருமைப்பாட்டை பேணுவதற்கும் அவசியமாகும்.